ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ் இன் லைஃப் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அடாப்டபிலிட்டி. அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளுவது. அது உறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக நம்முடைய பர்சனல் லைஃப் மற்றும் ப்ரொஃபஷனல் லைஃப் கெரியரில் வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான விஷயம். அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அல்லது எதுக்கு தேவை அப்படின்னாக்கா ரொம்ப ரிஜிடாக இருந்தோம் என்று சொன்னால் உறுதியாக எதிர்வரும் சேலஞ்சஸை சந்திக்கும் பொழுது அது நாம் வெற்றியோடு இருப்பதற்கு அல்லது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக சுச்சுவேஷனை சமாளிப்பதற்கு பெரிய ஒரு போராட்டமாக அமைந்துவிடும். அதனால் ரிஜிட் பர்சனாலிட்டியாக இருக்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்கி ஃபேக்டர்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் எந்த விஷயத்துலையுமே 3 விதமான ஒரு சினாரியோஸ் பாசிபிள் லைஃப்பில். அது பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் விஷயமாக இருந்தாலும் சரி. ஒன்று ஆப்டிமிஸ்டிக் சுச்சுவேஷன், நம்ம எதிர்பார்க்கறது இல்லை அதை விட நன்றாக சிறப்பாக விஷயங்கள் நடப்பது. இன்னொன்று பெசிமிஸ்டிக் சுச்சுவேஷன், அதாவது நம்ம எதிர்பார்ப்பதற்கு நேர்மாறாக விஷயங்கள் நடப்பது. ரெண்டுக்குமே நடுவில் இடைப்பட்ட ஒரு விஷயம் பிராக்மேட்டிக் அல்லது ரியாலிசம்னு சொல்லுவோம். அதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதனால் பிரச்சனையை சமாளித்து நம்மளால் ஜெயிக்க முடியும், இல்லை நம்ம நினைச்ச பாதையில் பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இப்படி 3 விதமான ஒரு சினாரியோஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திலுமே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்முடைய கெரியராக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய தனிப்பட்ட லட்சியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முக்கியமாக நாம் நினைத்த விஷயம் 3 விதமாக மாறக்கூடும். நாம் நினைத்ததை விட நன்றாக விஷயங்கள் நடக்கக்கூடும், நாம் நினைத்ததை விட மோசமாக விஷயங்கள் நடக்கக்கூடும், நம்ம நினைச்சதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ்க்கு நாம் தயாராக இருந்தால்தான் நாம் வாழ்க்கை சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி மிக்கதாக இருக்குங்கிறத மிக மிக முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று இந்த அவுட்கம்மை பொறுத்து தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் எடுத்துக்கலாம். என்ன ஒரு அவுட்கமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு கண்டென்டடாக ஒரு மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை முறைங்கிறது ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு சிலருக்கு நம்மளுடைய பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அல்லது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் யாருமே எதிர்பாராத சேலஞ்சஸ், யாருமே எதிர்பாராத சேலஞ்சிங் சுச்சுவேஷன், பிறருக்கு இல்லாத துன்பங்கள் எல்லாம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரக்கூடாது என்று நாம் வேண்டினாலும் கூட அப்படி வரும்பொழுது நாம் எந்த ஒரு நிலைமையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு குவாலிட்டி நம்மகிட்ட இல்லைன்னாக்க உறுதியாக வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒன்றாக இருக்காதுங்கிறது முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். டு பி ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சமாளித்து வெற்றி பெறுவது. வெற்றி அப்படிங்கிறது தோல்வியாக மாறினாலும் கூட அதனால் நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் கொஞ்சமும் குறைவாக இல்லாமல் இருப்பது. இப்படி ஒரு மனநிலையை வளர்த்து கொள்வதுதான் இனி வரும் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த பயணம் மேற்கொள்ள உதவியாக இருக்கிறது முக்கியமான விஷயம். இது ஒரு ஆழமான கருத்து, சிந்தித்து பாருங்கள்.